தலை போட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருபுடை சமச்சீர்னா என்னன்னு முதலாவது பார்ப்போம். இப்ப இந்த ரெண்டு கை விரலையும் பாருங்க, மொத்தமாக 10 விரல்கள் இருக்குது. சரி, உங்களோட 10 விரல்ல இந்த ரெண்டு கையும் சரி சமனாக பொருந்த வேணும். சரி சமனாக பொருந்தும் சொன்னால் எல்லாம் சரி சமனாக அதே அளவு இருந்தால்தான் பொருந்துமே. ஒரு உருவம் இன்னொரு பாதி உருவம், ரெண்டு பாதி உருவங்கள் ஒரே சந்தர்ப்பத்துல அது ரெண்டும் சரியாக பொருந்துமாக இருந்தால் அதைத்தான் நாங்க சொல்ற இருபுடை சமச்சீர்னு சொல்லுவோம். இப்ப இருபுடை சமச்சீருக்கு உதாரணம் நான் விளங்கப்படுத்திட்டேன். இருந்தாலும் ரிட்டர்ன் எடுத்துக்கொள்றேன். இந்த ரெண்டு அட்டைகளை பாருங்க. உங்களோட புக்ல ரெண்டு அட்டைகள் எடுக்கிறேன். இந்த ரெண்டு புக் அட்டையும் சரி சமனாக பொருந்துதான்னு பார்த்தால் ரெண்டுமே சரி சமனாக வந்து என்ன செய்யக்கூடாது, பொருந்தும். ரெண்டும் சரி சமனாக பொருந்தணுமாக இருந்தால் ஒரே அளவு பாத்திரம் இருக்க வேணும். இதுக்கும் இன்னும் சிம்பிளாக சொல்றதாக இருந்தால் என்னன்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க உங்களோட வீட்டுல உங்களோட உண்மை இல்லாட்டி யாரு சரி உங்களோட வீட்டுக்கு வந்து ஒருத்தர் ஒரு சாக்லேட் ஒன்று எடுத்துட்டு வராது. உங்களோட வீட்டுல நீங்களும் உங்களோட தம்பி இல்லாட்டி உங்களோட நானும் யாரு சரி 2 பேர் இருக்கிறேன்னு வச்சுக்கொள்வோம். அப்ப இந்த 2 பேர்ல 2 பேருக்கும் நீங்க சரி சமனாக உடைச்சி கொடுக்கலாட்டி வீட்டுல கட்டாயம் ஒரு பூகம்பம் உண்டே உருவாகிடும். என்ன செஞ்சு அடிச்சு கொண்டு என்ன செய்யற, உனக்கு பெரியது வந்து எனக்கு சின்ன துண்டு சொல்லி என்ன சொல்ல அடிச்சு கூட பாப்பீங்க. அப்ப அது மாதிரிதான் இங்கேயும் சரி சமனாக இருக்க வேணும் இருபுடை சமச்சீர்னு சொன்னால். இருபுடை சமச்சீர்னா இப்ப என்னன்னு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். இருபுடை சமச்சீர்னு சொல்றது 2 தளவுருக்கள், அதாவது ஒரு தளவுரு இன்னும் ஒரு தளவுருவின் மீது பொருந்துதாக இருந்தால் அவரை சொல்லுவோம் நாங்க இருபுடை சமச்சீருடைய உருக்கள் சொல்லி. இப்ப முதலாவது நான் எடுக்கிறேன். இதுல எனக்கு முதலாவது நான் வரைய போற வடிவம் சதுரத்தை எடுத்துக்கொள்வோம். சதுரம்னு சொன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சதுரம்னு சொன்னது 4 பக்கங்களும் சமனாக காணப்பட வேண்டும். 4 பக்கங்களும் இருக்கும், சமனாக இருக்கும். அப்ப இந்த சதுரத்தை பொறுத்த வகையில நான் இந்த சதுரம் ஒன்றை எடுத்தேன்னு சொன்னால் அந்த சதுரம் எப்படி எனக்கு காட்சி அளிக்க போகுது? உதாரணத்துக்கு நான் இதை எடுத்தால் சரியா, இந்த இடத்தை எடுக்கிறேன். சரியா, இதுல ஒரு சதுரம் இல்லை, செவ்வகம் தான் இருக்குது. செவ்வக வடிவமாக்கும் சதுர வடிவமாக்கிட்டா ஓகே. இப்ப இது ஒரு சதுர வடிவம்னு நினைச்சுக்கோங்க. அப்ப இந்த சதுர வடிவத்துல சரியா, இந்த சதுர வடிவமான உருவ எனக்கு எப்படி எப்படி சரியா பொருந்துற மாதிரி மடிக்க